உங்களை பேச வச்சிருக்கிறாரு, முடவர்களை நடக்க வைத்திருக்கிறாரு, கூடர்களை பார்க்க வைத்திருக்கிறாரு. அது போல இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல பர்த்திமேயு பேர் கொண்ட ஒரு கூடன் இருந்தான். அந்த குருடனோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு கூடன், அவன் பிறவிலிருந்தே கூடனா இருந்ததுனால அவன் வாழ்க்கை முழுவதும் இருளை மட்டுமே பார்த்திருந்தான். அவன் வாழ்க்கையில வெளிச்சமே கிடையாது. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட யாராவது அவனுக்கு உதவி செய்யணும், யாராவது எனக்கு ஒரு வயசு சோறு போட மாட்டாங்களா, யாராவது என் வாழ்க்கையை மாற்ற மாட்டாங்களா, யாராவது இந்த வேதனையை நீக்க மாட்டாங்களா அப்படின்ற ஏக்கத்தோடும் பாரத்தோடும் அந்த குருடன் ஒவ்வொரு நாளையும் கடத்திக்கிட்டு இருப்பான். பிச்சை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளையும் கடத்திக்கிட்டு இருப்பான். அப்படி அவன் கடத்திட்டு இருக்க வேலையில இயேசு கிறிஸ்துவ குறிச்சு கேள்விப்படுறான். இயேசு ஒருத்தர் இருக்காரு, இவர் எல்லா ஜனங்களுடைய வியாதியை இன்னைக்கு விடுதலை ஆக்குறாருப்பா அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு ஏக்கம். இன்னைக்கு நான் இந்த இயேசு இந்த ஊருக்கு வந்தாருனா, இன்னைக்கு நான் இயேசு என்ன பார்த்தாருனா என்னை தொட்டு சுகமாக்குவாரா, நான் இந்த உலகத்தை வெளிச்சத்தை காப்பாப்பனா, என் கண்கள் திறக்கப்படுமான்னு அவன் ஏங்கனா. அவன் ஏங்கினது போலவே ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அந்த பட்டணத்தின் வழியாக வருகிறார். இவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். அந்த பட்டணத்தின் வழியாக இயேசு வருகிறார். இயேசு வருகிற சத்தம் கேட்டு இவனுக்குள்ள ஒரு வாஞ்சை எழும்புது. தாவீதின் குமாரன் வராரு, சத்தம் மட்டும் கேட்குது. இவன் கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். எல்லாம் அதட்டுறான், அவன் எல்லாம் அதட்டுறான். அமைதியாரு அமைதியாரு எல்லாம் அதட்டுறாங்க. அவன் இன்னும் சத்தமாய் தாவீதின் குமாரனை கூப்பிடுறான். அப்ப இயேசு நின்று அவனை தன்னிடத்தை கூட்டு வர சொல்றாரு. அவன் இயேசு இடத்துல வந்தபோது இயேசு மனதுருகி அவன் கண்கள் மீது கை வைத்து இயேசு அவன் கண்களை திறந்தார். கரங்களை தட்டுவோமா? இயேசப்பா செஞ்ச ஒரு அற்புதம் பாருங்க. குருடனா இருந்தவன் இன்னைக்கு கண் திறக்கப்பட்டிருக்கிறான். இயேசு தொட்ட வேலை அற்புதம். இதுதான் இயேசு செய்கிற அற்புதம். கண்பான ஜனங்களே, இந்த இயேசு அவர் விடுதலை தருகிற தேவன்.